டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிவிடெண்ட் தர போகிறாங்க, எதெல்லாம் போனஸ் தர போகிறாங்க, ஸ்ப்ளிட் தர போகிறாங்க, எந்த ஸ்டாக் வந்து ரூ. 31 டிவிடெண்ட் தர போகிறாங்க, ஐஜிஎல்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, ஸ்கை கோல்டுலேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, மசகான் டெக்லேருந்து எந்தெந்த கம்பெனிகள் வந்து என்னென்ன தர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வெற்றிக்கான பாதை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பிசி ஜுவல்லர்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 179 இருக்குது. ஸோ இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 16th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா 10 ஷேராக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். அடுத்தது ஸ்கை கோல்டு லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4382 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு 9 ஷேர் வந்து போனஸாக தருவாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 16th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்தது ஷிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 134 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹1 மாற்றுறாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 17th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 17th டிசம்பர் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. அடுத்தது ஸ்ட்ரைனெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட் ஸ்ட்ரைனெக்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2942 இருக்குது. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹31 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 17th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 17th டிசம்பர் இதை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து ராஜேஸ்வரி கேன்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 556 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 19th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 19th டிசம்பர் வந்து இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு போனஸாக ஒரு ஷேர் கிடைக்கும். ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லிங்க் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 680 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து பண்ணுறாங்க 1:2, போனஸுமே பண்ணுறாங்க 1:1. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட்டுமே 20th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 20th டிசம்பர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் போனஸ் ரெண்டுமே கிடைக்கும். அடுத்து பாரத் சீட் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 232 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 20th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 17 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க இதை ஃபஸ்ட் டைம் வந்து போனஸாக தர்றாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. அடுத்து மசகான் டெக் ஷிப்யார்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4888 இருக்குது. இவங்களுமே ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க 1:2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 27th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்து ரிஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 170 இருக்குது. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 16th ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேர் இருந்ததுன்னா 10 ஷேராக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட் ஐஜிஎல் கரண்ட் மார்க்கெட் வந்து 393 இருக்குது. இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ மேபி அப்கமிங் மந்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரெக்கார்ட் டேட் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் தகவல் வந்தோன்னே கொடுப்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.